ஷாப் அட்டன் பண்ணியிருக்கேன். கொடைக்கானல் கூட்டு போகிறாங்க 3 நாள் சில மாதிரிலாம் ஒரு ரூமில் உட்காந்து ஆசையாக பிஸ்னஸ் லைனில் வந்த பிறகு ஒரு நாள் வந்து ஒரு ரூமில் உட்காருறது ரொம்ப கஷ்டம். ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது, ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி போடுற கண்டிஷன்ஸு. பட் இன்டர்நேஷனல் லெவலில் இருந்தது ஒர்க் ஷாப். நான் ஜேஎன்ல அட்டன் பண்ணியிருக்கேன், கல்கி யூனிவர்சிட்டி அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க் ஷாப் வந்து இப்படி ரிசோர்ஸ் பர்சனை வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். 4 பேர் 4 கிளாஸ் இருக்குன்னா 2 பேர் நல்லா இருப்பாங்க, 2 பேர் வந்து சுமாராக இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ பேருமே அந்த அவ்வளோ எக்ஸ்பர்ட்டுமே பவர் பாயிண்ட் மெத்தடு எல்லா வகையான ரிசோர்ஸையும் பயன்படுத்தி ஒருத்தர் சொல்கிற ஒரு டேட்டாவை இன்னொரு ஆள் சொல்ல மாட்டாங்க. அந்த ரிசோர்ஸ் பர்சனை செலக்ஷன் பண்ண விதமே வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிறது ரோட்டுக்கு எடுத்துக்காட்டாக தான். இதை சொல்கிறது வேறு இதே கிடையாது. எந்த யூனிவர்சிட்டி இப்போ இப்படி ஒரு ஷாப் சொன்னாங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் மேடம்லாம் எதுக்கு இப்படி நான் பண்ணுறதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் ரோட்டரிக்கு வந்த கூட மாறி வந்து எனக்கு பிடிச்சிக்கிட்டேன். ஒரு வாழ்க்கையில் மனசை முன்னேறணும்னா டைம் மேனேஜ்மெண்ட் கட்டாயம் வேணும். உங்கள் முன்னே 9:05 போயிடணுங்கிறத அந்த ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிற டைம் வந்து கரெக்டாக ரிசோர்ஸ் பர்சன் பேச கொடுத்துருக்காங்க. ஒரு மணி நேரம் பேச மாட்டாங்க. டைம் பார்த்துட்டு மேடமே ஒரு அலாட் கொடுத்துட்டு பண்ணிடுவாங்க. மற்ற ஒர்க் ஷாப் செமினார்ல வந்து கிளாஸ் மார்க் வந்திருப்பாங்க. காந்தி சாருடைய லீவ் கொடுத்துட்டு இந்த வருஷம் புதுசாக ஒரு கேட்கணும்னா அப்படி கான்ஃபரன்ஸ் கவர் மாதிரி எல்லாரும் முன்னாடி எல்லாமே அந்த கை லெவல் கான்ஃபரன்ஸ் பண்ணி அது என்னன்னா வயசானவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இந்த கிளாஸ் மெத்தடு புரியணுங்கிறதுக்காண்டி அந்த டிஸ்கஸ் மெத்தட்லேயே கொடுக்கணும். நம்மளுடைய கேள்வி கேட்டு நம்மளே பேச வச்சு நம்ம எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, அண்ணாச்சிட்ட ஒரு வேண்டுகோள், அண்ணன் வேண்டுகோள், நம்ம மெம்பர்ஸுக்கு நம்ம தெரிஞ்ச கண்டிப்பா இது ஒரு 5-6 ரிசோர்ஸ் பர்சனை கூப்பிட்டு ஒரு நாள் ஒர்க் ஷாப் மாதிரி வச்சா இது தெரிஞ்சுட்டு உள்ள வருதுன்னு நல்லா இருக்கும். தெரியாம உள்ள வந்துட்டு ஏன்னா சொல்லி மாதிரி அவங்களுடைய கம்பெனிலாம் உள்ள வந்தேன். ஓட்டுனா ஒரு பெரிய மாயில இருந்தேன், உள்ள வரக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க. அதனால உள்ள வந்தேன். உள்ள வந்து இந்த ஒர்க் ஷாப் உடனே அட்டன் பண்ணது எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. இல்லை கட்டாயம் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணலாம், எல்லா வகையான தொழிலுக்கும் பயன்படுது. ஆமா, இதெல்லாம் கவர்னர் ட்ரைனிங்ல 10 மணிக்கு 10 மணிக்கு பூட்டிடுவான். ஆமா, யாருனாலும் விட முடியாது. 10க்கு பூட்டிடுவான். அதாவது நீங்க எவ்வளவு தூரம் அவங்க டைம் மேனேஜ்மெண்ட் இது பண்ணாங்கன்னா, நான் போய் இறங்குறேன், நிறைய பேர் ஒரு 10 பேரா ஒரு 10-15 பேர் வீல் சேர் இல்லை, ஓட்டலைஸ் வீல் சேர் வந்தாங்க. நான் என்ன நம்பி எடப்பாடி இங்கே கவர்னர் பாதிக்கு இங்கே தான் வந்திருக்கா உங்களுக்கு நினைச்சு மனசாக நினைச்சது. ஏன்னா சாங்ஷன் போகிறான். அதுக்குள்ள அவரோட கூப்பிட்டு கேட்டேன், என்னன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னா டைமை வந்து ஒரு 2 டேஸ் கட்டாயம் போட்டால் நல்லா உங்க வீட்டில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஆக்சிடென்ட், ஸோ கொஞ்சம் ஆக்டிவிஸ் இல்லை. 2 சிகிச்சை புள்ளி கிராண்டாக நடத்தி ஒரு மன நேரோட போங்க. ரிசோர்ஸ் பர்சன் வந்து ரோட்டில் கிடைக்கிற மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அது நீங்கள் அதை கட்டாயம் அந்த ஒர்க் ஷாப்பில் வந்துக்கணும். செக்ரட்டரி கிட்ட வந்து எல்லாரும் உள்ள வந்துட்டீங்கன்னா நம்மளோட விஷயமே மாறிடும். அது நல்ல ஒரு அருமையான ஒர்க் ஷாப்பு. மேடத்தோடைய இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப பாராட்டினாங்க. இங்கே எல்லாருமே பாராட்டினாங்க. காந்தி சாரோட அப்ரோச் வந்து ஃப்ரெண்ட்லி அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு இடத்தோட கடினமாக கோவப்பட்ட வரலன்னு பார்த்துலாங்க. ஆமாம், 9 மணிக்கு ஃபோட்டோ ஷூட் வந்து நிற்கணும். அவர் 8 வந்து வந்துடுவார். அவருடைய வே வந்து நமக்கு நல்லா இருக்கு. நம்ம இந்த காலத்தில் சாரை பயன்படுத்திக்கலாம். சாப்பாடு கேட்கவே வேண்டாம். காலையிலே 50 வெரைட்டி. ஆமாம், ஹோட்டல் குழம்புல இருந்து மீன்ல இருந்து ஆமாம் சாப்பாடு கைதறிக்கிற சாப்பாடு. நைட்டு கேட்கவே வேண்டாம். ஆர்கெஸ்ட்ரா, ஃபயர் டான்ஸு, மற்ற டான்ஸ் எல்லாமே இருந்து ஆல் டான்ஸ் ஓவர் குளிருக்கு எனக்கு செல்லும் தாங்க முடியல, சீக்கிரம் பண்ணிட்டோம். அதனால நல்லா இருந்தது. ஒரு மறுபடியும் வேண்டுகோள் வைக்கிறேன், ஒரு கண்டிப்பான ஒரு ஒர்க் ஷாப் ட்ரைனிங் வந்து பேசிருக்கேன். அண்ணாச்சியுடைய காந்தி அண்ணா வந்து சொன்னாங்க, டைமிங்கான சொன்னாங்க. எல்லாருக்கும் சொன்னாங்க இந்த மாதிரி 10 மணி போட்டோ ஷூட்டுக்கு 9 மணி முதல் நாள் எடுத்தாங்க. நாங்கள் போகல, நாங்கள் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நான் ஈவினிங் 5 மணிக்கு எடுத்தாங்க. நாங்கள் 5 மணி முதல்ல டைம் வந்து எங்களுக்கு நாங்கள் 5 மணி தான் கொடுத்து 3 மணிக்கு இருந்தாங்க. அவங்க வர்றது வின் பண்ணுறதே 3 மணிக்கு இருந்தாங்க. நாங்கள் கரெக்ட் பண்ணி போனால் டைம் ஒரு 15 நிமிஷம் கணி போயிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ சார் மறுநாள் நாங்கள் முடிச்சுட்டு வெளியே கடைசி அந்த செமினார் நடக்கும்போதும் நாங்கள் வாங்க சொன்னாங்க. தப்பா எல்லாரும் நினைக்கிறாங்க, நான் ஒரு ஸ்ட்ரிக்டாக டைமிங் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பாலிசி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 100 பேர் அங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு 50 பேர் வந்து 9 o'clock வந்துட்டாங்க. நான் உங்களுக்காக 10 நிமிஷம் அந்த மற்ற 50 வராத 50 பேருக்காக வெயிட் பண்ணா நான் வந்திருந்த 50 பேர் நான் மதிக்காத மாதிரி ஆயிடும். அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்காக 9 o'clock 9 o'clock அவ்வளோதான். அதனால டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த டைமிங்கு சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு பெஸ்ட். அவர் சும்மா சொல்லக்கூடாது. அவர் அந்த அறம் சொன்னாரு, அறம்ல அந்த மாதிரி அவர் ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க.